அன்பு குழந்தையே, இன்று இரவே உனக்கு ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது. உன் கஷ்டத்திற்கெல்லாம் கடைசி நாள் என்று. இது என்னுடைய உத்தரவு. உடனே நீ கேட்டுவிடு. வருந்தாதே. நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நான் ஏற்கனவே கூறியது போல உனக்கான நல்ல காலம் ஆரம்பிக்கப் போகிறது. ஆனால் அதன் முழுமையான பலன் உனக்கு கிடைக்கும் முன்பு சில கர்ம வினைகளை நீ அனுபவித்துதான் தீர்க்க வேண்டியிருக்கிறது. அதைத்தான் நீ இப்போது தீர்த்து கொண்டிருக்கின்றாய். நீ கொஞ்சம் புலம்புவதை குறைத்துக்கொள். கொஞ்சம் புலம்பல்களை குறைத்து கொண்டு அதனை தீர்த்துவிடு. உனக்கு தேவையான சக்தியை முழுமையாக நான் தருகிறேன். அதன் பிறகு உனக்கு அருமையான காலகட்டம் உன்னை மகிழ்விக்க காத்திருக்கின்றது. எதை பற்றியும் நீ சிந்திக்க வேண்டாம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடங்களும் புரிதல்களும் அவை உணர நேரமாகத்தான் செய்யும். ஆனால் அந்த பாடமானது பொக்கிஷங்கள். அவை எல்லோருக்குமே கிடைக்கும். ஆனால் அதை உணர்ந்து அதன்படி செயல்படுபவர்கள் மிகவுமே குறைவு. சில நேரங்களில் என்ன நடக்கிறது என்றே பலரால் புரிந்து கொள்ள முடியாத நிலை. ஏதோ ஒன்று அவர்களை இழுத்துச் செல்வது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். நேர்மறை பாதை என்றால் பிரச்சனை கிடையாது. அதுவே எதிர்மறை பாதை என்றால் விதியின் வசமும் மாயையின் வசமும் அல்லற்பட்டுதானே ஆக வேண்டும். யாராலும் அதை தடுக்கவும் முடியாதல்லவா? நீங்கள் அதில் பயணிப்பதை 2 பொக்கிஷங்கள் இறைவன் மேல் இருந்தால் நிச்சயம் இறைவன் பாதை உங்களுக்கு கடினமாக தெரியாது. அது என்ன என்று தானே கேட்கின்றாய்? அதுதான் நம்பிக்கையும் பொறுமையும். அது உன்னிடம் இருந்தால் நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் முழுமையாக நீ காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். நான் உன்னுடன் எப்போதுமே நீக்கமர நிறைந்திருக்கின்றேன். இதோ நான் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றப் போகின்றேன். நான் மிகவும் ஏழை என்று சொல்கின்றாயே. நீ பணம் என்ற சொல் விலையுள்ள காகிதம். உன்னிடம் குறைவாக இருக்கலாம். ஆனால் நல்ல மனம் என்ற பெரிய செல்வம் என் குழந்தையிடம் இருக்கிறதே, மிகவும் அதிகமாக இருக்கிறதே. அதை உன்னுள் நீ உணர்வதை காட்டிலும் உன் அப்பா நான் அறிவேன். உனக்கு உன் நோக்கத்தை எப்படி பொக்கிஷமாய் செலவிட வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன். பணம் 10 செய்யும். ஆனால் நம் கிட்ட இருக்கின்ற பணம் இல்லைனா நம்ம சொந்த பந்தம் கூட 11 செய்யும். எல்லாத்துக்குமே பணம்தான். இந்த காலத்தில் மனிதனுக்கு எல்லாம் மதிப்பு இல்லை. பணம் இருந்தால் பேசு, இல்லை என்றால் நீ யாரோ ஒரு அப்படிதான் சொல்கிறது பணம். பணத்துக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் மனிதனுக்கு கால்வாசி கூட இந்த ஜென்மத்தில் கிடையாது, இந்த கலியுகத்தில் கிடையாது. ஆனால் நீயோ பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. மனத்திற்கும் அன்புக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பாய். நல்லது நடக்கும் உனக்கு. பணம் எனக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லை. என் அப்பா என் கூட இருந்தால் போதும் என்ற நம்பிக்கையே உனக்கு பல மடங்கு சக்தியை தரும். நீ கேட்டதையெல்லாம் உன்னிடம் அள்ளி கொண்டு வரும். நல்லது நடக்கும்.